உலகம் முழுவதும் இன்னைக்கு ஒரு முடிவுக்குள்ளாக என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கிறது. ஐயாவுடைய வார்த்தை இப்படி இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு, நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், யுத்தம் இருந்தாலும் யுத்தம் இல்லாட்டாலும், ஏதாவது ஒரு நிலையில என்ன செய்யுது, இந்த வருஷம் பூரா எந்த பக்கத்துல திரும்பினாலும் என்னதுதான் எல்லாருக்கும். இந்த கேரளாவில் வயநாடு அழிவு, இந்த பல காரியங்களை பார்க்கும்போது சென்னை சீக்கிரத்தில் என்ன செஞ்சிடும், இந்த வருஷமே கூட தண்ணியில போயிடுவோம். ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கான், ராவணன் தேசம் தண்ணியில் போடுவோம், அப்ப இலங்கையும் போயிடும் சென்னையும் போயிடும். எப்பவுமோ நடக்கும்ல, இந்த வருஷம் நடக்கும், டிசம்பருக்குள்ள நடக்கும்னு சொல்லி என்ன செய்யறாங்க. இன்னைக்கு கூட ஒரு நியூஸ் பார்த்தேன், அக்டோபர் 3ஆம் தேதியில இருந்து வார்னிங், சென்னைக்கு வார்னிங் அப்படிங்க. அதுக்கு கீழே ஒரு நியூஸ் போட்டிருக்கான், என்ன நியூஸ் போட்டிருக்கான், வேளச்சேரிக்கு தண்ணியே வராது அப்படிங்க. எப்படி இருக்கு, வேளச்சேரி தான் முதல்ல தண்ணி வந்து என்ன செய்தான், வேளச்சேரிக்கு தண்ணியே வராது அப்படின்னு. ஆந்திராவில் நடந்த வெள்ளத்தை நம்ம பார்த்தோம். எல்லாம் முதல் மாடியை விட்டுட்டு 2வது மாடி தண்ணி எல்லா வீடுகள்லையும். மேல மாடி மேல இருந்து எங்களை யாராவது காப்பாத்துக்குன்னு எத்தனை பேர் சத்தம் போடுறவங்க இருக்காங்க. இது தமிழ்நாட்டில் நடக்காதனால இங்க நியூஸ் நமக்கு எதுவும் வெளியே வரல. கிட்டத்தட்ட பைக்குகள்லாம் 10 லட்சம் பைக்கு மேல என்ன செஞ்சதுங்க, தண்ணியில முங்கி ஆயிடுச்சுங்கிறது. ஆனால் அதை கூட ரிப்பேர் பண்ணி இது பண்ணி தான் என்ன செய்ய முடியும், ஓட்ட முடியும். கிட்டத்தட்ட 10 லட்சம் வண்டி எழுதுறான். எல்லா வீடுகளையும் கிட்டத்தட்ட தண்ணி. குளத்துல கட்டின வீடா இருந்தாலும் சரி, எதுல கட்டின வீடா இருந்தாலும் சரி. அது மாத்திரம் இல்ல, இப்பொழுது இந்த நம்ம 2024 பார்த்தா எல்லா தேசங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. இந்த தேசம் தான் கிடையாது. நேற்றம் தான் கூட அமெரிக்காவுல ஏதோ ஒரு மாகாணத்துல மிகப்பெரிய சூறாவளி காற்று அடிச்சு அங்கேயே 69 பேர் செத்துருக்காங்கன்னு நியூஸ் இருக்கு. அது மாதிரி எல்லா நாடுகள்லயும் இந்த அதிகப்படியான மழை பெஞ்சு வெள்ளம்ங்கிறது எல்லா நாடுகள்லயும் இருக்கு. இங்க எந்த மழை பெஞ்சாலும் எங்களை ஒழிஞ்சாதுன்னு சொல்ற திருநெல்வேலிக்கே நெஞ்சிருச்சு. போன வருஷம் மழை வந்து ஒரு வழி ஆகிட்டு போயிருச்சு. ஏகப்பட்ட ரோடுகளை உடைச்சி ஏகப்பட்ட ஆடு மாடுகளை கொண்டு போயிருச்சு. எப்படி கண்டுழைப்புக்கு ஏதோ கவர்மெண்ட் ஆளுக்கு 1000 ரூபா 6000 ரூபான்னு கொடுத்தா அது பெருசா நம்ம வந்து கிட்ட நின்று பார்க்காதனால நமக்கு அது என்ன செய்யாது, தெரியாது. அவ்வளவுதான். ஆந்திராவில் பல மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. மெயினா விஜயவாடா, அதுக்கப்புறம் அந்த பக்கம் எந்த இது அந்த தெலுங்கானா சைட்ல எல்லாம் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப அதை உடனே கொஞ்ச நாளானே அதை மூடி மறைச்சு அது ஒண்ணுமில்லைங்கிற மாதிரி என்ன செஞ்சிடறாங்க மக்கள். திரும்ப பழைய உடைய காலத்துல அது என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இன்றைக்கு ஐயாவுடைய இந்த செய்தியின்படியான சிந்தையானது நமக்கு இருக்கும் என்றால் நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு பாவ நிவாரணத்தை கொண்டு வருகிறது. ஐயாவுடைய செய்தியின்படியான காரியமானது என்னவென்றால், அந்த பரமபுருஷர் அந்த வார்த்தையானவரோடு கூட நாம் அவரை சேர்ந்தவர்கள், அவர்களே நாம் ஒரு பாகமானவர்கள். அதுதான் இன்னைக்கு முக்கியமான விஷயம். அது இல்லைன்னு சொன்னா சாதாரண மக்களை போல நம்மளும். அதனாலதான் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்துவ சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்கள் நம்முடைய ஊழியர்கள். அவருடைய வெளிப்படுத்தல் எப்படி, ஐயா கடவுள், அப்ப மெயின் பில்டிங்ல போய் ஜெபம் பண்ணணும், ஐயாட்ட என்ன செய்யணும், கேட்கணும். இந்த காலம் அது வரல. ஐயாட்ட வேண்டுதல் பண்ணி கேட்கறதோ, படிப்பதாரன்னு கேட்கறதோ, எப்படி அதற்கான காலம். அதுக்காக உங்களை கேட்க கூடாதுன்னு நம்ம சொல்லணும். நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அதுக்காக அது தவறுன்னு சொன்னால் நீங்க என்ன செய்றீங்க, அங்க பிரச்சனைக்குள்ளாங்க. தேவநீதியை எதிர்க்கிறீர்கள். தேவநீதிங்கிறது ஐயாவுடைய செய்திகள்ல எது ஒரு ஆழமான காரியமாக இருக்கிறதுங்கிற ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கணும். அது உங்களுக்கு ஏற்றுக்கிட மனமில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை நிராகரிப்பீர்கள் என்றால் அந்த தேவநீதிக்கு விரோதமா இருக்கும். தேவநீதிங்கிறது அதுதான். தேவநீதி என்பது ஐயாவுடைய செய்தி. அந்த செய்தி என்ன சொல்லுகிறது, அதனுடைய காரியமானது என்ன என்பதுதான் என்னது முக்கியமான சாரம். அது என்னன்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் நாம எப்படிதான் இருப்போம், மற்ற கிறிஸ்துவ மக்கள் போல அல்லது மற்ற இந்துக்கள் போல மற்ற மதவாதிகள் போலதான் நம்மளே என்ன செய்வோம், இருப்போம், செயல்படுவோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஐயாவுடைய செய்தி நமக்கு சுத்தமா என்ன செய்யாது, புரியாது. அவன் ஏசுன்னு கடவுள்னு சொல்றான், இவங்க புதுசா என்ன சொல்றாங்க, லகரி கிருஷ்ணா கடவுள்னு. பெரிய அளவுலாம் ஒரு மாற்றமெல்லாம் இங்கே இல்லை. அதே மாதிரி என்ன செய்யறாங்க, அவங்க கோயில்களை கட்டுறாங்க, இவங்க ஆசிரமத்தில் அந்த பில்டிங்கை கட்டுது இந்த பில்டிங்கை கட்டுதுன்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொல்ற மாதிரி பில்டிங்கை கட்டுறோம்னா ஐயா அன்னைக்கே நெஞ்சிருக்கலாம் எல்லாத்தையும். அன்னைக்கே பெரிய பெரிய பில்டிங்கள் கட்டிருக்கலாம் மற்ற ஆசிரமங்களை மாதிரி. பில்டிங் கட்டுறது இங்க நோக்கம் அல்ல. ஐயாவுடைய செயலை என்ன, மற்றவங்களுக்கும் இப்ப கிறிஸ்தவ இதுல என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பைபிளை படிச்சு பைபிள் வசனங்களை மனப்பாடம் பண்றது. அடுத்தபடி என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க, பாடல்களை படிக்கிறது. அதுல நல்ல இசையோட பாடல்களை படிச்சா அதுக்கு ஒரு என்ன இருக்கு, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதுக்கு ஒரு என்ன செய்யுது,
எங்க சபையில அப்படி பாடல் படிச்சாங்கன்னா அப்படி எழுது. இப்ப இவங்க நீங்க படிக்கிற பாடல் என்ன பாட்டா படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நான் வரும்போது வெளியே இருந்து கேட்டா யாரும் அழுதுட்டு இருந்த மாதிரி இருக்குது. கண்ணீர்னு ஒரு உற்சாக குரலை படிக்கிறதுக்கு ஒருத்தர் கூட இல்லையா, எல்லாம் அழுதுகிட்டு தான் இருக்கு. ஒரு பாட்டை எடுத்து படிக்கும் போதே கண்ணீர்னு வெளியே கேட்டா ஒரு ராகத்தோட படிக்கிற மாதிரி கேட்கணும். ஆனா சபைகள் என்ன செய்யறாங்க, அப்படி ஒரு சபையில நிறைய மியூசிக் போடுறவங்களும் நல்ல பாடல்கள் இருந்தா அந்த சபை என்னது ரொம்ப தேர்வான சபையா இருக்கு. அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதே மாதிரிதான் இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, அநேக மக்கள் கூடனா இன்னைக்கு என்னது, இன்னைக்கு வேளாங்கண்ணிலாம் போய் பார்த்தா எப்படி இருக்கு, பார்க்க படிச்சு இடங்கள் நிறைய டெக்கரேஷன் பண்ணி நிறைய இது பண்ணி நிறைய இடங்கள் அவங்க என்ன செய்யறாங்க, அதை தளம் போட்டு கல்லு பதிச்சு பார்க்க அழகா என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க. பார்க்கும் போதே என்னது அங்க பார்க்கும் போதே ஒரு பரிசுத்தமானது என்ன செய்யுது, அது என்ன பரிசுத்தம். ஆனா தேவநீதி அங்க இருக்கான்னு கேட்டா தேவனுடைய பரிசுத்தம் அங்கே இல்லை, என்னதுன்னே தெரியாது. ஆனா கூட இது செய்யாது. இதுல வேற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்களா, விக்கிரக வணக்கம் செய்கிறார்களா, புனிதர்களை வழிபடுகிறார்களா? இல்லவே இல்லை. ஒரு புனிதர் யாரை வழிபடுறாங்க, ஓய் மாதாவே அதுவே இதுவே தானே கேட்டுட்டு இருக்கான், அந்த மணியாரன் தான் கேட்டுட்டு இருக்கான். பாரு என்ன தெய்வம் வழிபடுறதுன்னா இப்படி வழிபடலன்னு சொல்றீங்க. ஜனங்களுடைய இருதயமானது மழுங்கடிக்கப்படுகிறது. அவனுடைய இருதயத்துல என்ன இல்லை, ஒளி வெளிச்சம் இல்லை, விடியற்கால வெளிச்சம் இல்லை. ஆசிரமத்தோட நினைக்காங்க ஏதோ உபாசிலிய கூட சேர்ந்துக்கிட்டா அந்த குடும்பத்துல சேர்ந்துக்கிட்டா இவங்க எங்க போயிருவாங்கன்னு நினைக்காங்க. கையை பிடிச்சி அப்படியே என்ன செஞ்சிருவாங்க. ஏன்னா இவன் அவ்வளவு பேரும் என்ன ஆயிட்டாங்க, அவ்வளவு பேரும் குருடன் ஆயிட்டாங்க. குருட்டு போய் வெளியில இருக்க போய் தான் அவனை பிடிச்சிட்டு போறதுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணணும்னா குருடனுக்கு தான் இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணணும். இப்ப நீங்க உப்பாசு இல்லையோ யாராவது கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்களான்னு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவ்வளவு பேரும் கூட்டு போய் ஆயிட்டான். கண்ணு ஒருத்தனுக்கும் தெரியல, கண்ணு தெரிஞ்சா அவனே நடந்து போயிடுவாங்க. அதுக்கு இன்னொரு ஆளு கண்ணு தெரிஞ்சா அவனே போயிடுவான். ஐயாவுடைய செய்திகள் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1969 மனிதன் சந்திரனிலே கால் வைத்த பிறகு, அதாவது அதுக்கு முன்னாடி கூட கடவுளை பின்பற்றி போகணும்னா எப்படித்தான் போடுங்கிறாரு, தனி மனிதனாகத்தான் கடவுளை பின்பற்றி செல்ல வேண்டும். அதனாலதான் ஸ்தாபனங்களை விட்டு வெளியே வாங்கினாரு. அன்னைக்கு அப்படி சொன்னா இன்னைக்கு இதனுடைய வளர்ச்சியில அப்ப நம்ம எவ்வளவு தூரத்துக்கு என்ன செய்யணும். அவருடைய மனைவி பிள்ளைகளே தனியாளத்தான் அந்த பாறைகளை யாருங்காரு. எப்படி இவங்க என்ன சொல்றாங்க, அது உப்பாசு லியோ யாராவது ஒருத்தர், அது கூட அவங்களால ஒண்ணுதான் சொல்ல முடியல. அதை கூட என்ன செய்ய முடியல. உப்பாசு கையை பிடிச்சு கூட்டு போவானா, இல்ல லியோ கையை பிடிச்சு கூட்டு போவானா, இல்ல கனகா கையை பிடிச்சு கூட்டு போவாளா, இல்ல சோபாக்கா கையை பிடிச்சு கூட்டு போவாங்களான்னு கூட இவங்களால என்ன செய்ய முடியல, ஒழுங்கா சொல்ல முடியல. எப்படி ஏன் எதனால, 4 பேரையுமே இவங்க நம்பல. யாரு இதுல கையை பிடிச்சு கூட்டு போறாளுன்னு இவங்களுக்கே என்ன செய்யல தெரியல. அங்க யார் யாரெல்லாம் அதான் யார் யாரெல்லாம் அவங்களுக்கு நல்ல பிள்ளைகளா இருக்காங்களோ, யாரு அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறாங்களோ அவன் என்ன நினைச்சுக்கிட்டாலே தான். ஒருத்தன் உப்பாசாத்தான் இருக்குமோ பாதி நினைக்கான், லியோவோட சேர்ந்தவன் பூரா லியோவாத்தான் இருக்குமோ கனகாவாத்தான் இருக்குமோ அப்படிதான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் முழுசா என்ன செய்ய முடியல அவங்களால பின்பற்றி போக. யாரையாவது ஒரு ஆளையாவது சொல்லி ஒழுங்கா போங்களேன், அதுக்கும் வழி இல்லை. அது சரி, நீங்களாவது போவீங்களான்னு நிச்சயம் இருக்கான்னு கேட்டா அது இல்லை. போனாலும் போலாம், இல்லைன்னா இல்லை. ஐயா எங்களை கூட்டு போறா போட்டும், இல்லைன்னா அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டுதான். அது சரினா அப்பவே சொல்லிட்டாரு, ஐயா 20 ஆண்டுகள் செய்து கொடுத்த பண்பும் நான் 17 வருடங்கள் செய்து கொடுத்தோம், இன்னும் நீங்கள் அதை அறியவில்லை என்றால், உங்களை நீங்களே உணரவில்லை என்றால் நீங்கள் என்னது இந்த செய்தி, இந்த நோக்கம் ஐயா கடவுள்னு சொல்றதுக்கு இல்லை. நல்லா தெரியும், ஐயா கடவுளுங்கிறத எவன் வேணாலும் சொல்லுதானே. எந்த சாமியார் எடுத்தாலும் சரி. அன்னைக்கு ஒரு ஆளு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தான், ஒருத்தர் தூத்துக்குடிக்காரங்க. அவன்கிட்ட நிறைய பைபிள்ல இருந்து இந்த விஷயங்கள்லாம் பேசினேன். நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கீட, அப்படி பைபிள்ல இவ்வளவு விவரமா இருக்கியே, ஆனா கிறிஸ்தவ இதுல வேண்டாம், ஜீவனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறதுக்காக பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி கூட விவரம் தெரிஞ்சிருக்கீங்க, கிறிஸ்தவ மதமே வேண்டாங்க, பைபிள்ல எங்களை விட நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. சரி, உங்ககிட்ட நிறைய விஷயம் கேட்கணும்னு ஒரு நாள் பேசினா ரொம்ப நேரம். பிறகு 2 தடவை நான் போன் போட்டா அவன் போனை எடுக்கல. திரும்ப ஒரு நாள் ஏதோ ஜீவன்ல பேசிட்டு இருக்கும்போது என்னப்பா போனை எடுக்க மாட்டேங்க, நான் சும்மா கூட பேச மாட்டேங்க கேட்டா அவன் போனை வாங்கிட்டு எடுத்தெடுப்புல ஐயா பரம்பொருளே அப்படிங்க. எப்படி ஐயா ஜாமி நீ பரம்பொருள்னு சொல்ல வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். எதுக்கு சொல்றோம்னு சொன்னா, ஆக ஜனங்கள் நம்மளை பத்தி எங்கேயோ ஒரு சிலர் கூட நம்மளை பார்த்தா இவங்கெல்லாம் செய்தியில ஏதோ ஒரு வகையில பைபிளையோ மற்ற காரியங்களோ என்ன செஞ்சு வச்சிருக்கிறாங்க, பேசுறத வச்சுதான் இருக்கு. அவன் பேசக்கூடிய காரியங்கள் ஒண்ணுமே இல்லாம. எப்படி ஆசிரியர் தான் குறிப்பிடுறாரு, ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கோம், அங்க சசிகாந்த் அனுமந்த ராவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்யணும், ஒண்ணுல நீ இந்துவா இருந்தா நீ மகாபாரதத்துல இருந்து ராமாயணத்துல இருந்து பல நூல்கள்ல இருந்து பாகவதத்துல இருந்து நீ ஒருத்தருக்கு செய்தியை சொல்லு. என்ன செய்யணும், கடவுள்னா யார், கடவுள்னா எப்படி இருக்காருங்கிறதையும் இன்னைக்கு இடிமுழக்க செய்திகளோடு இணைச்சி
இடிமுழக்கு செய்திகளின் வெளிப்படுத்தலோடு இணைத்து மகாபாரதம், ராமாயணம், பாகவதம், இன்னும் உங்களுடைய யாருடைய வீரபெருமகாருடைய செய்திகள், இந்த நாளத்துல என்ன யார் யாரா இருக்காங்களோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய பாஷைகள்ல. இப்ப நான் திருநெல்வேலிக்காரனா இருக்கேன், திருநெல்வேலி இதுல எனக்கு எது தெரியுமோ அல்லது பைபிள் தெரியுமோ அதுல இருந்து நான் பேசுறேன். அது மாதிரி நீ என்ன செய்ய சொல்லு. அதை விட்டு அங்க இவர்தான் என்னது பகவானுக்கு பச்சான்னு சொல்லி ஏன் முன்னாடி கொண்டு விட்டாங்க அப்படிங்காரு. அவன் திருந்தது முடிக்கான். நான் என்னடா இப்படி சொல்லிட்டாங்கன்னு நான் முடிச்சுக்கிட்டு நிக்கேன். எப்படி நீ என்ன சொல்றாரு, அவருடைய கருத்துக்கள் என்ன, அப்படி அதைத்தான் நீ என்ன செய்யணும், அங்க விவரிக்கணும். இன்றைக்கு ஊழியம் எப்படி நடக்கு? இந்த போட்டோ கொடுத்து இவர் தான் கடவுள், இவர் தான் கடவுள் ஏத்துற கொடி இதுவா? இதுக்காக கடவுள் பூமிக்கு இறங்கி வந்து உங்களுக்கு என்ன செஞ்சாரு? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு செய்திகள் எல்லாம் கொடுத்தது இதுக்கு ஒரு ஆள் வேணுமாக்கும். இதுக்கு கடவுள் அதுக்கு இறங்கி வரணும். கண்டு விசுவாசிக்கிற மனிதனை காணாமல் விசுவாசிக்கிற நிலையை உயர்த்துவதற்கு தான் கடவுள் வந்தாரு. ஒரு மனிதனை கிறிஸ்தவனாக்குவதற்கு அல்ல ஊழியம். என்னது? கிறிஸ்தவனாக்குவதல்ல. ஒரு மனிதன் என்ன ஆக்கணும்? மனிதன் வந்து கிறிஸ்துவாக மாறுவதனுடைய கிறிஸ்துவனாக மாறுவதல்ல. 2000 வருஷமா அரசமாவும் தான் அரசிக்கிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவனா மாறுங்க, ஏற்றுக்கிடுங்க, இதேதான். அப்ப அதை யாரும் என்ன செய்யறது இல்லை இன்னைக்கு. அதுதான் இதை வச்சுக்கிட்டு இவங்க பாதுகாப்பு இருக்குன்னு வேற பேசிக்கிறாங்க. பாதுகாப்பு எப்படி பாதுகாப்பு? சும்மா எல்லாம் யாருக்கும் பாதுகாப்பு வராது ராசா. பாதுகாப்பு எப்படி வரும்? உங்களுடைய எண்ணம், எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல்லாம் சொல்றாங்கல்ல. எண்ணம்னா என்னது? ஐயாவுடைய செய்தியை நீங்க படிச்சு 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 வாஸ்து அதை கேட்டு கேட்டு உங்களுடைய எண்ணம் அதனால் நிறைந்திருந்தால் ஆபத்து வரும்போது உங்க எண்ணம் எதை நோக்கி இருக்கு? அதை நோக்கி இருக்கிறதுனால அது உங்களை என்ன செய்யாது, பாதிக்காது. அதுதான் செய்தி. எண்ணம் போல் வாழ்வுன்னா அதுதான் எண்ணம் போல வாழ்வு. நீ என்னத்தை விடாலும் நினைச்சுக்கிட்டு இருப்ப நாங்க எங்களுக்கு ஒண்ணும் செய்யாதுன்னு. எப்படி ஒண்ணும் செய்யாது? ஆகவே கிறிஸ்தவ சிந்தை என்பது அநேக காரியங்கள் இருக்கிறது. மத சார்புள்ள மக்களுடைய எண்ணங்கள், புரியுதா? அவங்களுக்கு கடவுள்னா என்னது? கடவுள் என்றால் வணங்கக்கூடிய ஒரு பொருள். கடவுள்னா கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆளு, சரிதானா? சரி. அதே மாதிரி இயேசுவை நம்புற அவங்களுக்கு என்னது? பணம் வரும், படிப்பு கிடைக்கும். அவங்க சாமியார் திரும்ப திரும்ப அதுதான் பேசிட்டு இருக்காரு. சார்ஜ் பொண்ணையான ஒரு ஆளு என்ன பேசுறாரு? சரி. இப்ப கூட இடையில பேசியிருக்காரு, கிறிஸ்தவ மூலமா படிக்க போய் தான், கிறிஸ்தவனா இருக்க போய் தான் யாரு அவர் பேர் என்ன, அவர் பேரை சொல்றாரு. அதனாலதான் அவர் இன்னைக்கு சபாநாயகரா இருக்காரு. இல்லைன்னா அவர் எங்கேயாவது மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு சமீபத்தோட பேர். இப்படி கிறிஸ்தவங்களா இல்லைன்னா இவங்க பல்லே விளக்கிருக்க மாட்டாங்கன்றாங்க. கிறிஸ்தவங்களா இல்லைன்னா இவங்க செருப்பே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, போட்டிருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க. செருப்பு எதுக்கு போடணும்? இன்னைக்கு தான் நீங்க இவ்வளவு இது பண்ணி வச்சுட்டீங்க. அதனாலதான் செருப்பு என்ன செய்யப்படுது. பூமி இயல்பாவே முன்னாடி மாதிரி இருந்திருந்தா அங்க செருப்பு உனக்கு என்னது இல்லை, எதுக்கு தேவைப்பட்டுச்சு? ஒரு 50-100 வருடங்களுக்கு முன்பாக இருந்தவங்க கிட்ட கேட்டா தெரியலாம். ஒருவேளை அப்படி ஆளுகள் இருக்காங்களான்னு தெரியல. இந்த வேலிக்கிறவே இந்த முள்ளெல்லாம் அப்ப இருந்துச்சான்னா இருந்திருக்க வாய்ப்பில்லை. ரெண்டாவது நிலங்களும் இப்படி பாழ்பட்டு கிடந்திருக்குமா அல்லது இப்படி இருந்திருக்குமானா இருந்திருக்காது. எப்படி அவங்க உழவடிக்கிற இடத்துல, செருப்புலாம் உழவடிக்கிற இடத்துல ஒரு செருப்பு போட்டு எங்க போக மாட்டாங்க, வரப்புல கால் வைக்க மாட்டாங்க யாரும், நமக்கு தெரிஞ்சு. போனாலும் வடுக்கும் அது. ரெண்டா அந்த கால செருப்புலாம் நீங்க என்ன செய்ய முடியாது, ஈரத்துலலாம் போட்டு போக முடியாது. ஏன்னா செருப்பே ஏற்கனவே 2 கிலோ இருக்கும். அதுக்கு மேல சகதி விட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியாது, அந்த செருப்பத்துக்கு அவங்களால நடக்க முடியாது. ரெண்டாவது தோல்ல செய்த செருப்புக்கு எது விரோதி? தண்ணி விட்டு தண்ணியில ஊறிச்சுன்னா நெஞ்சிடும் செருப்பு, வாரம் அந்துட்டு போயிடும், தாங்காது. நம்ம நினைச்சுக்கிட்டோம் அவங்க நடக்க முடியலதான் செருப்பை கையில் தூக்கிட்டு வராங்க. ஒரு கையில தூக்கிட்டு வர்றது எதுக்கு? காலில் போட்டு செருப்பை டப்புன்னு நடந்தா அந்த ஈரத்துக்கு என்ன செஞ்சிடும். அதனாலதான் செருப்பு தைக்கிறவன் என்ன செய்யறான், செருப்பு எப்படி தைப்பாங்க பாத்திருக்கியா? பக்கத்துல தண்ணி வச்சிருப்பான், தண்ணியில முக்கி தான் தோல்ல என்ன செய்வான். எதுக்கு தண்ணியில முக்குறாங்க? இலக்கம் கொடுக்கும். அப்ப அந்த தோல் தோல்னா தண்ணியில முக்கிறோம், இலக்கம் கொடுக்கும். இப்ப நீ மழையை நனைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இப்ப போடுற பிளாஸ்டிக் செருப்பு மாதிரி மழை வெள்ளத்துல எடுத்துக்கிட்டு வந்தேன்னு வச்சுக்க, நீ வீடு வந்து சேரமுன்னா தோல் என்ன செஞ்சிடும், பிஞ்சு அக்கக்காயிரும். அதனாலதான் கையில தூக்கிட்டு வந்தாங்க. இவங்க நினைச்சுக்கிட்டாங்க என்னமோ. அதுவே கிறிஸ்தவ சிந்தை என்பது வேறு மாதிரியான காரியங்களாக இருக்கிறது. இடிமுழக்கு செய்தி என்பது வேறு மாதிரியான காரியம். சாபனங்களை விட்டு வெளியே வந்து தனி மனிதனாக கடவுளை என்ன செய்யணும், ஒரு மனிதன் பின்பற்றி செல்ல வேண்டும். இப்ப என்ன செஞ்சுக்கிட்டாங்க, மறுபடியும் தனி மனிதனா வந்து மனிதன் கடவுளோட ஐக்கியமான பிறகு இன்னைக்கு அவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் ஒரு மனித ஐக்கியத்தை உருவாக்குறாங்க. எல்லாரும் ஏன் பின்னாடி வா, அவங்க பின்னாடி வாங்க, இவங்கதான் கூட்டு போற, அவங்கதான். ஒருத்தருக்கும் செய்தியை பத்தின எந்த இதுவுமே தெரியும். செய்தி தெரியும்னு சொல்லுவாங்க. என்ன செய்தி தெரியும்? சும்மா புத்தகத்துல எழுதியிருக்கிறது தெரியும், அவ்வளவுதான். கேட்டா இந்த வசனம் இருக்கு தெரியுமா, அந்த வசனம் இருக்கு தெரியுமா, இது தெரியுமா, அது தெரியும். வசனங்கள் 1000 இருக்கும். எடுத்து கொள்ளுகிறது ஆவியோ. எழுத்த வச்செல்லாம் யாரும் செய்ய முடியாது. உண்மையிலே நீங்கள் ஒரு காரியத்தை உணர்ந்து வந்தால்
நீங்க என்ன செய்யணும்? அதுக்கு நேர் எதிர்மறையான காரியத்தை விட்டாகணும். அதுதான் விஷயம். இன்றைக்கு ஒரு சரியான ஒரு டைமுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஒரு இக்கட்டான ஒரு சரியான ஒரு காலகட்டத்துக்குள்ள நாம என்ன செஞ்சிருக்கோம்? இன்னைக்கு வந்திருக்கோம். முழு உலகத்திலையும் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் மரணம், ஒரு அழிவு நோக்கி உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தான் நம்முடைய விசுவாசம் எல்லாம் பரிசோதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கோம். 2024 முக்கியமான காலகட்டம். 24 27 வந்தா என்னது? கிட்டத்தட்ட ஐயா சொல்லி 40 வருஷம் என்ன செஞ்சிருச்சு? 87னா 97, 2007, 2017, 2027 40 ஆண்டுகள் முடிவடையக்கூடிய ஒரு காலகட்டம். சும்மா நாங்க ஐயாவை நம்புறோம், எங்களை அணுகுண்டு ஒழிஞ்சாதுன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஐயாவை நம்புறோம், நாங்க மரணத்தை ஜெயிச்சு போயிருவோம்னு சொல்றதுக்கெல்லாம் முடியாது. ஆமா, ஏதாவது மாற்றமா பேசுவாங்க, ஏதாவது செய்தியில கொஞ்சம் அதே பழைய பஞ்சாங்கம் தான், அதே பழைய பாட்டு தான் பாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னமும் கொஞ்சம் கூட என்ன இல்லை, கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை. இல்ல நாங்க இப்படி சொல்றோம், இப்ப நாங்க இதுல முன்னேறி இருக்கோம், சொல்லுங்க. அதே உபாசனம் அப்படி நினைக்கிறது இல்லை. உபாசனம் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டார்ல, பேச வைப்ப வேண்டாம். அவனுக்கு தைரியம் இருந்தா, அவனுக்கு திரிவு இருந்தா என்கிட்ட பேச வைப்ப. நீ செய்தியை மறுநாள் என்ன செஞ்சிருவாங்க? ஆப்பு வச்சிருவாங்க. ஆசிரமத்துல உபதேசமே இன்னைக்கு எதே உபதேசம் தான். அவர்களோட யாரும் தொடர்பு வைக்க கூடாது, அவங்களோட எதுக்கு என்ன செய்யக்கூடாது, லைக் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு யாரும் என்ன செய்யக்கூடாது, வேண்டாம். நீ லைக் போட்டாலும் சரி, நீ போட்டாலும் சரி, நாங்க அதை நோக்கி என்ன செய்யல, போகல. எங்களுடைய கடமை, ஐயாவுடைய செய்தி என்ன சொல்லுதோ சத்தியத்தை பிரசங்கிப்பது எங்களுடைய கடமை. நாம அதுல ஒரு பாகமா இருக்கிறதுனால. பாண்டிச்சேரியில் ஒருத்தங்க அதுக்கு எந்த சோழி, அதை அவங்க பேர பிள்ளைகள் பாத்துக்குவாங்க. அப்படியே ஐயா சொல்லியிருக்காரு, பேர பிள்ளைகள் பாத்துக்குவா, என் பேச்சு பாத்துக்குவான்னு. நீங்கள் சத்தியத்தை பிரசங்கித்தால் என்ன சொல்றாரு ஐயா? என்னுடைய சொந்த பிள்ளைகளை விட நீங்கள் மேலானவர்கள் சொல்றாரு. எங்கள் சொந்த பிள்ளைகளை விட மேலானவர்கள். சத்தியம்னா என்னதுன்னு தெரியணும். முதலாவது செய்திங்கிறது காலத்து காலம் என்ன செய்யும், மாறுபடும். அதான் விஷயம். மாறுன்னா என்னது, நோக்கம் மாறாது. ஆனா என்னது இல்ல, இன்னைக்கும் நாங்க ஐயாவுடைய பிள்ளையோட 3 பேரையும் ஒன்னா நேசிக்கிறோம், ஐயா தான் நாங்க மனுஷகுமார் நேசிக்கிறோம்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருந்து ஆக போறது. இவனாவது ஊடி வாங்கிடுவான். அப்பதான் நமக்கு ஐயா செய்தியில இருந்து அதுக்கு விட கிடைக்கும். அதான் பார்த்தேன், நீங்க ஐயாவுடைய பிள்ளையோட 3 பேரையும் ஒன்று நேசிக்கிறோம். அதான் யோசிச்சு பார்த்தேன், என்னடா இப்படி சொல்றாங்க என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அங்க என்ன இருக்கு? மனுஷகுமாருடைய செய்தி நேசிக்கிறவன் தான் எதை சொல்லுவான்? இந்த வார்த்தையை சொல்லுவான். எது? மனுஷகுமாரன் செய்தி. ஆனா ஐயா என்ன சொல்றாரு? இன்னமும் சிலர் மனுஷகுமாருடைய செய்தியே சரியா தவறா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு 74 வருஷம் சொல்றாரு. அது மாத்திரமல்ல, சொல்றாரு, இந்த ஊழியத்திற்கு நீங்கள் வந்தீர்கள், நோக்கம் என்ன? கடவுளை அடைய வேண்டும். ஆனா இங்க வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? மனைவி பிள்ளைகள் வந்தார்கள், சில நண்பர்கள் வந்தார்கள். ஆனால் என்ன செய்யுது? இந்த நட்பானது இந்த ஊழியத்தை அழிக்கிறது. இங்க அதுதான். இவங்களுக்கு யாருக்கு எதோ இல்லை. நீங்க எவனை கேட்டாலும் எங்களுக்கு இவங்க சொந்தக்காரங்க, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க எல்லாருமே சத்தியத்துக்கு வந்தவன். இங்க தனிப்பட்ட மனிதன். இங்க எப்படி சொந்தம் வந்துச்சு எனக்கு புரியல. அது சத்தியத்தில் இருக்கிறவர்களா இருந்தால் சொந்தக்காரனும் இருந்து கிடையாது. சொந்தக்காரனே அதுதான் சத்தியம். சத்தியம் என்னது? எனக்கு செய்தி இருக்குது. யார் வேணாலும் எப்ப கேட்டாலும் எந்த நைட்ல கேட்டாலும் இது என்னதுன்னு கேட்டா நாங்க பேசுறதுக்கு தயாராக இருக்கிறோம். நாங்க யார்ட்டையும் என்ன செய்யறது இல்லை, பேச மாட்டேனோ அல்லது இது பண்ணுவோம் அப்படி. ஆனா ஆசிரமத்தை சேர்ந்தவனு சொல்றவனுக்கு எவனுக்காவது தில்லு இருக்கா சொல்லுவோம் பார்ப்போம். நம்மகிட்ட முன்னாடி நின்று செய்தியை பேசிட்டு நம்ம கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு வெளியே வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்ப கூட நம்ம கேட்கற கேள்விக்கு அவனால என்ன செய்ய முடியாது, பதிலும் கிடையாது, பதில் சொல்லவும் முடியாது, பதில் சொல்லவும் தெரியாது. இந்த காலம் அதுவல்ல. அதான் நம்ம சொல்றோம். இப்ப மனுஷகுமாரனுடைய காலம் அல்ல. இப்ப மிகாவேலை பத்தி பேசுற காலமும் அல்ல. இப்ப என்னது? வார்த்தையானவருடைய சரீரம்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்ட மக்கள். அதான் ஆசிரமத்தில் இருக்கும்போது நான் சொன்னேன், கடவுள் மனிதனாக இப்பொழுது பூமியில் இருக்கிறார். என்ன கென்னடி புதுசா செய்தி சொல்றாரு அப்படின்னாரு. ஏன் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? கண்டு விசுவாசிக்க பாக்குறாங்க. பாவமா புண்ணியமா ஒண்ணும் தெரியலையா? சயின்ஸ் சொல்றது கண்ணுல காட்டு அப்படிங்க. இன்னைக்கு அவன் பேசணும்னே எல்லாரும் நம்ம பாக்குறது தான் சார் நம்புவோம், பார்க்காதெல்லாம் நம்ப முடியாது. பாவம் புண்ணியம்லாம் எங்க இருக்கு, காட்டு பார்ப்போம் அப்படிங்கிறான். ஏன் முன்னாடி மாதிரி யாருக்கும் பார்வத்தை இப்படி தப்பு செஞ்சா அதனாலதான் இப்படின்னு சொல்றதுக்கு இந்த காலத்துல எதுவும் இல்லை. முன்னாடி அப்படி இருந்துச்சு, பயந்தாங்க மக்கள். இப்ப அது இல்லை. யாருக்கும் பயமெல்லாம் இல்லாம அப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. எல்லாரும் கண்டு விசுவாசிக்கிற தன்மையில பாக்குறத விரும்புறாங்க. அதுதான். அப்ப நீங்க நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் மனிதனாக பூமியில் இருக்காருன்னா என்ன கெண்டி புது உபதேசம் சொல்றாரு அப்படிங்க. ஏன் மனிதன் தான் என்னன்னு அவனுக்கு எழுதல, அவங்களுக்கு தெரியல. இந்த ஊழியம் அதான் நம்ம சொல்றோம்,
இந்த ஊழியம் எங்க ஆரம்பிச்சு எப்படி முடியுது நம்ம விழாவாரியா எழுத்து வாரியா விளக்குறோம். 1989 ஆசிரியர் முத கொண்டு வந்த செய்தியே எதுதான்? கிறிஸ்துவின் சரீரம்னா அது எது இல்ல, ஐயாவுடைய மாம்ச சரீரம் அல்ல, அது ஒரு கூட்ட மக்கள் மனவாட்டியை குறிக்கிறது. அதுதான் கிறிஸ்துவின் சரீரம். அந்த கிறிஸ்துவின் சரீரம் தான் படிப்படியா ஏணியில ஏறி கடைசியாக எங்க வந்து முடியுது சொல்லுங்க? பரலோகத்தின் வாசல். பரலோகத்தின் வாசல் இல்ல, வார்த்தையானவர்கள் பாகமாக அது அந்த வீட்டுக்குள்ள என்ன செய்யுது? நுழையுது. அங்கதான் மிகாவேலுடைய வேலை முடிவடைந்து விட்டதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு அவரு. அப்ப இன்னைக்கு என்னது இன்றைய செய்தி? என்ன இன்றைக்கு தீர்க்கதரிசியின் காலம் அல்ல. இன்னைக்கு உலகத்துல எவனும் நான் தீர்க்கதரிசி, கடவுள் என்ன தீர்க்கதரிசியா அனுப்பினாருன்னு என்ன செய்யவே முடியாது, சொல்லவே முடியாது. எந்த தீர்க்கதரிசி இந்த காலத்துல கிடையவே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. அங்க நீ என்ன சொல்லிட்டு எழுதாரு, நான் என்னதுன்னு சொல்றாரு, ஏதோ ஒண்ணு வேலையரோ ஏதோ ஒண்ணு. அப்படி யாருமே இந்த நாட்கள் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. நான் திட்டவட்டம் அடிக்கிறேன் ஆசிரியர் செய்தி அடிப்படை. அதே மாதிரி மனுஷகுமாரனுடைய நாட்கள்ங்கிறது இனிமேல் என்ன செய்ய முடியாது. ஆமா, சும்மா வேடிக்கையா பேசுறது இல்ல. மனுஷகுமாரனாக கடவுள் இனிமேல் வர முடியாது. அதை சொல்லும் போதுதான் உடனே இவர் என்ன சொன்னாரு, ஸ்டீவன் தாமஸ், அது கடவுள் நினைச்சா எப்படி வேணாலும் வருவாரு, நாளைக்கு எப்படி போட்டு சுட்டு போட்டு வருவார், அப்படி வருவார். தேவையில்லாம பேசாதீங்க. உடனே அவர் சண்டை போடுதாரு, எதுக்கு எடுத்தாலும் கென்னடி இப்படி பண்ணுதாரு அப்படி பண்ணுதாரு. எப்படி கேட்குமே இயேசு 2ஆம் முறையா வராருன்னு சொன்னா நீ என்ன விசுவாசத்துல இருக்க சொல்லுங்க? இயேசு 2வது முறையாக வருகிறான்னு சொன்னா நீ என்ன விசுவாசத்துல இருக்கிறீங்க? இயேசு 2வது முறையா வருவார்னு சொன்னா நீங்க என்ன விசுவாசத்துல இருக்கீங்க? கிறிஸ்துவ விசுவாசத்துல இருக்கீங்க சார். கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்கிற அந்த விசுவாசத்துல இருக்கீங்க. நாம ஆல்ரெடி கிறிஸ்து என்ன செஞ்சிட்டாரு? 2வது முறையா வந்தாச்சு. அவர் என்ன செஞ்சிட்டாரு? இடிமுழக்கு செய்தியில வெளிப்படுத்தியாச்சு. சரிதானா? இனிமேல் கிறிஸ்து 2வது முறை வர மாட்டாரு. இது கிடையாது, அந்த இது கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மிகாவேல் என்னது இப்ப எப்படி இருக்கிற கடவுள், அதான் கேள்வி. அதான் ஆசிரியர் விளக்குறாரு. தேவநீதிங்கிற நான் போனதுலேயே ஜூலை கூட்டத்திலே அதை பேசணும்னு நினைச்சேன். இருக்கிற ஒரியில அதெல்லாம் பேச முடியல. இப்ப கடவுள் எப்படி இருக்கிறாரு? கடவுள் மனுஷகுமாரனா இருந்த மாதிரி இப்ப இல்ல, மிகாவேலோடு இருந்த மாதிரி இப்ப இல்ல. புரியுதா? இப்ப கடவுள் நரநாராயணராக இப்பொழுது இல்லை, இப்பொழுது ஸ்ரீமன் நாராயணராக இருக்கிறார். கடவுள் ஸ்ரீமன் நாராயணர் என்ன? அதுதான் ஆணும் பெண்ணுமான வார்த்தையானவர். அப்படிதான் இப்ப இருக்காரு. இப்ப அதுதான் செய்தி. அது புரியாம அது இல்லாம உடனே உப்பாஸ்ட வாங்க, நீங்க உப்பாஸ்ட பேசுங்க, உங்களுக்கு எழுது அங்க ஒருத்தர் உங்களுக்கு ஈகோ ஜாஸ்தி, அதனாலதான் போயாச்சாதான் அப்படின்னு. நீ பெரிய ஆளா இருந்தா உன்னோட வச்சுக்க, எனக்கு ஈகோ இருக்குன்னு நீ என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்ன இருக்கு, வார்த்தையின்படி நான் உன்னோட பெரிய ஆள், அவ்வளவுதான். நீங்களுக்கு மட்டும் கிறிஸ்தவர்கள் நான் தான் சொன்னேன். இப்போ என்ன சொன்னாலும் அதைத்தான் நாங்க செஞ்சுட்டு போ. நான் கம்பெனில இருக்கும்போ அங்க இருக்கிறோம். ஆமா, நீ உப்பாச தலைவர்னு சொல்லி நீ என்ன செய்யற? நான் உப்பாச தலைவர்னு சொல்லல. உப்பாசம் வந்து ஒரு சாதாரணமா ஒரு மனுஜோதி ஆசிரமத்தினுடைய தலைவர், அவ்வளவுதான். மனுஜோதி ஆசிரமத்தினுடைய தலைவர். கடவுளுடைய செய்தியின்படி அவருக்கு என்னது இல்ல, நான் வார்த்தையானுடைய செய்தியின்படி நான் வார்த்தையானவர்ல பார்க்கணும்னு சொல்றேன். எப்படி? எனக்கு என்ன கிடையாது, எனக்கு தலைவரும் கிடையாது, கிளைவரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது என்ன கென்னடி இப்படி சொல்றாரு, உடனே நாங்க விட மாட்டோம், ஆச்சு பூச்சி அடிச்சு விடுவோம் பிடிச்சு விடுவோம்னு. சத்தியம் ஒருவேளை தோல்வி அடைந்த மாதிரி தெரியலாம், ஆனா ஒரு நாள் சத்தியம் என்ன செய்யணும், நிச்சயமாக வெல்ல வேண்டும், வெல்லும். அது மாறாது. இன்னைக்கு சத்தியத்தை புறக்கணிக்கிறதுனால உங்களுக்கு பணம் இருக்கலாம், வேணா எங்ககிட்ட பணம் இருக்கு பார்த்தியா, ஐயா எங்க கூட இருக்கு பணமெல்லாம். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நடக்கிற யுத்தத்துல உங்க பணமெல்லாம் எவ்வளவு, ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகும், இதுல எவ்வளவு அழிவு வரும், காசாலாம் என்ன மாதிரி இருக்குங்கிறான். கேட்கல? காய்கறி முட்டை இந்த அரிசி விலைகள்லாம் அதிகப்படியான எல்லாம் சரிடா சார். அவங்க கஷ்டப்பட்டு கட்டின பில்டிங்கே அவங்க செஞ்ச இதுகள்லாம் எப்படி இருக்கும், இதெல்லாம் சுடுகாடா இருக்கும். இன்னைக்கு எப்படி அது மாதிரி லெபனான் அந்த தேசங்கள் சரி ஒரு வருஷம் யுத்தம் பண்றாங்கன்னா எவ்வளவு எத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கோடிகள் செலவாயிருக்கு இஸ்ரேல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அவங்களுடைய பின்னடைவு தானே இருக்கும். நம்மகிட்ட வசதியே இருந்தா கூட டெய்லி 2000 3000 ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு என்ன அவங்க சொல்லுங்க பார்ப்போம். அது மாதிரி டெய்லி யுத்தம், டெய்லி என்ன செய்யணும், ஆயுதங்கள் போய்கிட்டு இருக்கணும், ட்ராக் போய்கிட்டு இருக்கணும், எவ்வளவு பெட்ரோல், எவ்வளவு டீசல் செலவு, எவ்வளவு இது, எவ்வளவு ஆயுதங்கள் செலவு, அந்த இவங்களுக்கான வீரர்களுக்கான சாப்பாடு செலவு என்ன, அதனுடைய இது என்ன, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஒரு வருஷம் ஆயிட்டு கிட்டத்தட்ட. இன்னைக்கு 3ஆம் தேதி 7ஆம் தேதி வந்தா ஒரு வருஷம் ஆயிடுச்சு யுத்தம் ஆரம்பிச்சு. இது பூரா இதுதானே, கொஞ்சம் பாருங்க, லாஸ் தானே. நீ என்னது பணம் வச்சு சம்பாதிச்சு நீங்க எல்லாம் பண்ணினாலும் அழிவுன்னு வரும்போது ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன செய்யாதது. இவர்கள் தங்களை எப்படித்தான் காட்டிக்கிறாங்க,
சத்தியத்தின்படி நீ அறிந்திருப்பீர்கள் சொன்னா வார்த்தையானவர் வரும்போது உங்களுக்கு என்ன இருக்குது? பாதுகாப்பு இருக்கு. இன்னைக்கு சத்தியம் தோல்வியடைந்த மாதிரி என்ன செய்யலாம்? காணப்படலாம். ஆனால் சத்தியம் ஒரு நாள் என்ன செய்யும்? நிச்சயமாக தர்மம் வெல்லும். தர்மம் சூதுகவும் முடிவில் தர்மமே வெல்லும். இன்னைக்கு இவன் சொல்ற தர்மம் எல்லாம் தர்மம் இல்ல, கடவுளுடைய நீதி தான் தர்மம், கடவுளுடைய வார்த்தை தான் தர்மம். இன்னைக்கு கடவுளுடைய வார்த்தை எப்படி இருக்கு? இன்னைக்கு கடவுள் எப்படி இருக்கிறார்? அதான் கேள்வி. இன்னைக்கும் படத்தை பார்த்து கும்பிடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இதான் ஐயான்னு சொல்லிக்கிட்டு ஐயா எங்களுக்கு அதைத்தான் கும்பிடுறவங்க. எப்படி சத்தியத்தை சொல்லி கொடுக்கறதா அதை சொல்லி கொடுக்கறதா? சொல்லுங்க. இது எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வருடங்களாக என்ன செய்யப்பட்ட காரியம். இன்னைக்கு அவங்க விஞ்ஞானத்திலையும் மற்றதையும் கண்டுபிடிச்சிட்டு வச்சிருக்கிற காரியங்களை வச்சு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பையனுக்கோ ஒரு பிள்ளைக்கோ நீங்க கடவுளை பார்த்து கும்பிடணும்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியமே ஏன் இல்ல? சொல்லுங்க. ஏன் அவசியம் இல்லை? அவன் ஜீன்லயே அது இருக்கு இயல்பாவே. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பயிற்சி கொடுத்து தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க, வளர்த்துட்டு வந்துட்டாங்க. ஒரு நிலையில இருந்து இன்னொருத்தனை மாத்துறதுக்கு தான் உங்களுக்கு எது தேவை? அதான் ஏன் சொல்றாங்க, யூதனுக்கு என்ன இருக்கு? வார்த்தையானவரை குறித்து இது எங்க ஏற்கனவே அவனுக்குள்ள என்ன செய்யுது இருக்குது. அவன் எங்க போட்டாலும் முளைப்பாங்க. அது சொல்ல புரியுதா? ஆமா. புதுசா ஒண்ணு ஏத்துக்கிறவங்களுக்கு தான் நீங்க படிப்பிச்சு கொடுக்க வேண்டியிருக்கு, சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு. சரிதானா? சயின்ஸ் அதுதாங்க சொல்லுது. ஒருத்தன் குடிச்சிட்டு ஒருத்தன் இது பண்ணான்னு சொன்னா, அல்லது பீடி சிகரெட் குடிக்கிறவனா இருந்தா அவனுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ஆட்டோமேட்டிக்காவே என்ன ஆகுதுங்கிறான். அப்ப அது கத்துக் கொடுக்கணும்னா என்ன இல்லை, அவசியம் இல்லை. அதான் விஷயம். அதே மாதிரி இந்த பக்தி, இந்த அறிவுங்கிற வழிகளும் என்ன செய்யுது? அப்படியே அது மாதிரியே வருது. ஆகவே இன்னைக்கு கடவுள் எப்படி இருக்கிறார்? தீர்க்கதரிசியாக இல்லை. இன்னைக்கு கடவுள் தீர்க்கதரிசியோடு என்ன செய்யல. அதான் மறுபடியும் தேவநீதினா என்னங்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு? இன்றைக்கு அவர் விட்ட மக்களுக்குள்ளே என்ன செய்யறாரு? மணவாளனும் மணவாட்டியுமாக என்ன செய்யறாரு? இன்னைக்கு கடவுள் இருக்கிறார். அதான் கடவுள் இல்ல. பொதுவான கருத்து என்ன? கடவுள் ஆவியாக எல்லா இடத்துலயும் இருக்கிறாருங்கிறது பொதுவான கருத்து. அப்படி சொல்றவன் யாரையும் நம்ப மாட்டான். சொல்லுங்க. இல்ல, அவன் நபியவோ தீர்க்கதரிசியிலேயே நம்ப மாட்டான். அவன் எப்பவுமே என்னதான் சொல்லிட்டு இருப்பான்? கடவுள்னா ஆவியா இருக்காரு, எங்கேயோ இருக்காரு, அப்படிதான் சொல்லுவாங்க. இப்படியே அவன் தீர்க்கதரிசி கூட என்ன செய்ய மாட்டான். நான் கடவுள் தீர்க்கதரிசியா இருக்கிறேன்னு நம்பி வர்றவங்க, தீர்க்கதரிசி மூலமா கடவுள் பேசுறாரு, இவன் என்ன கடவுளுடைய தீர்க்கதரிசி. கடவுளை காண வேண்டும் என்றால் அங்க என்ன செய்யணும்? உங்களுடைய கண்டு விசுவாசிக்கிற தன்மை என்ன செய்யணும்? எடுத்து போட வேண்டும். இல்லைன்னா அவங்களால என்ன செய்ய முடியாது. அதைத்தான் பாவ நிவாரண செய்கிற சொல்றாரு. ஆதாமின் மூலமாக நமக்குள்ளே வந்த கண்டு விசுவாசிக்கிற தன்மையை இந்த இடிமுழக்க செய்தி, ஐயாவால் கொடுக்கப்பட்ட செய்தியானது என்ன செய்யப்படுது? நம்மளுக்கு எடுத்து அப்பதான் நீங்க என்ன செய்றீங்க? வார்த்தையானவரை முகமுகமாக தரிசிக்கிறீர்கள். அப்பொழுதுதான் நீங்க ஏதேனுக்குள்ள என்ன செய்றீங்க? போறீங்க. ஏதேனுக்குள்ள போய் வார்த்தையானவரை பார்க்கும்போதுதான் உங்களுடைய குற்ற உணர்வானது உங்களிலிருந்து என்ன செய்யப்படுகிறது? எடுக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அப்பதான் வார்த்தையாளர் கூட என்ன செய்ய முடியும்? ஐக்கிய வைக்கும். இல்லைன்னா என்ன செய்ய முடியாது. சரி, அவ்வளோ இதா போகாட்டா கூட இன்னைக்கு வார்த்தையாளர் தீர்க்கதரிசி யாருன்னா தெரிஞ்சாதான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? கடவுளுடைய நீதி. அது மாதிரி இந்த செய்தி என்ன சொல்லுதுங்கிற கொஞ்சமாவது அறிவு இருந்தா தான் நீ அந்த கடவுளுடைய நீதியை கொஞ்சமாவது என்ன செய்ய முடியும். ராகா பேசி இருந்தா அவளுடைய யார் அவளுக்குள்ள வீட்டுக்குள்ள போறாங்களோ அப்படின்னா என்னது? அப்படி வீட்டுக்குள்ள போற எல்லாருக்கும் என்ன இருந்துக்கணும்? சொல்லுங்க. சும்மா போய் இருந்துட்டா போயிடலாம்னா முடியா? அவ ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அதான் ஐயா சொல்றாங்க. இன்னைக்கு பாக்குற கிராமங்கள்ல நிறைய காரியங்கள் இருக்குது. 1-2 இல்ல. சும்மா எந்த ஊர்ல வேணாலும் போய் எப்படி வேணாலும் எல்லாரும் வாழ்ந்துட முடியாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் சொல்றது நல்லா தான் இருக்கு. நீ சன்னியாசியா வேணா சும்மா ஒரு ஊர்ல போய் ஒரு நாள் தங்கிட்டு நீ போயிடலாம். ஆனா நீ ஒரு குடும்பமா போய் தங்குறதாக இருந்தால் ஒவ்வொரு ஊர்களையும் உன்னை பார்த்து என்ன கேள்வி கேட்கறான்? நீ யாரு, எந்த ஊரு, என்ன ஜாதி, என்ன வர்க்கம், எதுக்கு வந்த, ஏதா வந்த, நீ இந்த தெருவுல தான் இருக்கணும், அந்த தெருவுல தான் இருக்கணும், எப்படி இருக்கா இல்லையா? இருக்கு. நீ யாரு வேணாலும் நினைஞ்சிட முடியாது. ஆமா. அது மாதிரி நீங்க ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்க குடியிருக்காங்கன்னா அந்த ஊர்கள்ல அடுத்த சமூகத்தை என்ன செய்ய மாட்டாங்க? அனுமதிக்கவோ வாழவோ அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, மறுக்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது. சும்மா யாதும் ஊரே யாவரும் கேளீர் எங்க வேணாலும் போய் இருந்துடலாங்கிறதெல்லாம் என்ன செய்ய முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது. சொல்றதுக்கு நல்லா இருக்கு. யாதும் ஊரே யாவரும் கேளீர். அப்படி நீங்க பட்டணங்கள்ல போய் எங்க வேணாலும் இருந்துக்கலாம்னா நீங்க அங்க என்ன செய்றீங்க? எந்த விதமான இது இல்லாம இருக்கிறீங்க. அதனாலதான் உங்களால இருக்க முடியுது. அங்கேயும் நீங்க ஜனங்களோட போய் ஒன்னா பழகி ஒன்னா இருக்கணும்னு இருந்தா உங்களால என்ன செய்ய முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு பாக்குறோம். எப்படி ஜனங்களுக்கு முன்னேற்றம் வருது அதையும் பார்க்கணும். முன்னேற்றம் எப்படி வருது? அங்க ஐக்கியத்தின் மூலமா தான் முன்னேற்றம் வருது. எதுக்கு ஒவ்வொருத்தரும் காலாண்டர் அடிச்சு இது பசுமை நாடார் உறவின் வெட்டிநாயக்கம்பட்டி நாடார் உறவு இது என்னது ரெட்டியார் சமூகத்தினுடைய எதுக்கு? அங்க போய் அவங்க அந்த இதுல இருந்து
இங்க வரும்போது நீ யாரும் நான் யாராங்க, அதான் ஐயா சொல்றாங்க. அமெரிக்காவில் இருக்கும்போது எல்லாருக்குள்ள என்ன உணர்வு இருக்குங்கிறான், நம்ம எல்லாரும் இந்தியன்கிற உணர்வு இருக்குன்னு சொல்றாரு. அதே பாம்பேல வந்து இறங்கணும்னு என்ன சொல்றானா, நீ வடக்கத்துக்காரன் நான் தெற்கத்துக்காரங்க. அதே தமிழ்நாட்டுக்கு வரும்போது என்ன கேட்கறான், நீ என்ன ஜாதி. அப்படி எல்லாரும் ரசிச்சிட மாட்டாங்க ஜனங்களை. இன்னைக்கு யாரும் இல்லாம வாழ்றதுங்கிறது, கடவுளுடைய ஆதரவும் இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாம வாழ்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடினமான காரியம். அதே மாதிரி முன்னேறதுங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு அப்படி இருந்தால் ஈஸியா என்ன செஞ்சிடறாங்க, முன்னேறாங்க. தனி மனிதனாக முன்னேறதுங்கிறது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. அது மாத்திரம் இல்ல, எப்பொழுது இன்னைக்கு இஸ்ரேல் அவ்வளவு நாடுகளுக்குள்ள இன்னைக்கு என்ன 57 நாடுகள் முஸ்லீம் நாடுகள். இஸ்ரேல் தனி ஒரு நாடாக இருந்து என்ன செய்ய வேண்டியது, இன்னைக்கு இத்தனை ஆண்டுகளாக போராடிட்டு இருக்காங்க. வார்த்தையின்படி பார்க்கும்போது கடவுளுடைய ஜனங்கள், அவங்களுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் இருக்குது, கடவுளால் கொடுக்கப்பட்ட தேசம் அப்படிங்கிற காரியம் இருக்கு. ஆனா எந்த முஸ்லீமுக்கும் அதை ஒத்துக்கிடவே மாட்டான். முதலாவது யூதர்களை பத்தி அவங்க எப்பவுமே ஒரு தவறான கொள்கைகளையும் பரப்பி வச்சிருக்காங்க. இவங்க உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட ஜனம், இவங்க சரி கிடையாது, இவர்கள் கடவுளுக்கு விரோதமானவர்கள். இதனை குறித்து என்ன சொல்றான் முஸ்லீமு, இவர்கள் கடவுளுக்கு விரோதமானவர்கள்னு குறிப்பிடும். இவங்க ஒரு தேசத்துல கூட இவங்க ஒழுங்கா இருக்க முடியல, இவர்கள் சபிக்கப்பட்ட மக்கள், நாங்க தான் அல்லாட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். ஆமா, இப்ப கூட ஒரு இது இருக்கு, நியூஸ்கள் எல்லாமே வருது. இவ்வளவு சண்டை போடுற இஸ்ரேல் ஜோர்தான்ட்ட மோதலுக்கு பயப்படுது அப்படிங்க. இந்த நியூஸை யாரு போடுறான்னு தெரியல. ஏன்னா ஜோர்தான்ட்டு மோதலுக்கு பயப்படுறான். லெபனான்ல போய் மோதுறான், ஏமன்ல போய் அடிக்கிறான், ஈரான்ட்ட மோதுறான், இதே ஜோர்தான்ல மோதலுக்கு பயப்படுறான், யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒருத்தவங்க என்ன பதில் சொல்றான்னா, ஜோர்தான்ல இருக்கிறவங்கலாம் நபி வழி நேரடி வாரிசுகள்ங்கிறான். அதனால அவங்க மோதி ஜெயிக்க முடியாது. இது யாராவது இதை போடுறது, அதில் ஏதாவது சம்மந்தப்பட்டவங்கன்னா அதை போடும். முழு கிறிஸ்தவமும் அந்த பைபிள் சம்மந்தப்பட்டவங்க என்ன சொல்றாங்க, இஸ்ரேல் அது கடவுளுடைய ஜாதி, அதுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு, அவங்க தெரிந்து கொள்ளப்பட்டாங்க, அவங்கள யாரும் அடிக்க முடியாது, இது வரைக்கும் இஸ்ரேலை யாரும் ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அவங்க என்ன பார்க்கணும், இன்னைக்கு அதுதான் கண்டு விசுவாசிக்கிற தன்மையை வச்சு இங்க என்ன செய்ய முடியாது, நீங்க ஜெயிக்க முடியும். காணாமல் விசுவாசிக்கணும்னு சொன்னா ஐயாவுடைய செய்தி நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், காணாமல் விசுவாசிக்கும் போதுதான் ஜீவனானது வருகிறது. எலியாவின் தேவநாயகத்தின் செய்தியில சொல்றாரு, என்ன சொல்றாரு, அங்க ஒரு போட்டி. என்னது, கடவுள் இப்ப யாரோட இருக்காரு. எலியா ஒரு வாட்டில சொல்லிட்டு போயிட்டாரு, தேசத்துல மழையே இல்ல, யாருக்கும் சாப்பாட்டுக்கே ஒண்ணும் இல்ல, குதிரைக்கு தீவனம் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த காலம் மாதிரி கிடையாது. அந்த காலத்துல தொடர்ந்து மழை இல்லைன்னா பெரிய பஞ்சம் ஆயிரும். இப்ப அப்படி இல்லை. இப்ப தமிழ்நாட்டில் பஞ்சம்னா ஆந்திரால இருந்து அரிசி வந்துருது, அமெரிக்கால இருந்து அரிசி வந்துருது, எல்லாம் வந்துருது. அந்த நாட்கள்ல அப்படி இல்லை. கோயில்பட்டில் போய் கூட உங்களால எதையும் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. இப்ப சாப்பாட்டுக்கு மிக கடினமான காலம், மழை இல்லை. அப்ப ராஜாவுக்கு யார் மேல கோபம், அதான் கவனிங்க. மழையா இல்லை, அப்ப தீர்க்கதரிசி சொன்னா நடக்குதுங்கிற பயம் இருக்குல்ல உங்களுக்கு, அதெல்லாம் கவனிக்காது. சும்மா தீர்க்கதரிசி மழை எல்லாம் இல்ல, தீர்க்கதரிசிக்கு அதுக்கு சம்மந்தம் சொன்னா தான் அவன் தீர்க்கதரிசி என்ன செய்யணும். அப்ப தீர்க்கதரிசியுடைய வார்த்தையின்படி என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சுங்கிற பயம் இருக்கு. அப்ப கடவுள் அவனோட இருக்காரு, அவன் சொன்ன வார்த்தை நிறைவேறிச்சுங்கிற பயமும் இருக்கு. ஆனாலும் இன்னொரு வைராக்கியம் என்ன செய்யுது, அவனை அடிச்சிடணும்னு என்ன செய்யுது, அதான் விஷயம். ஏன் அதுதான் கென்னடியை பார்த்தா வார்த்தையின்படி சொல்றாரு, கரெக்டா இருக்கு அவர் சொல்றதுன்னு சொல்லி பயமும் இருக்கு. அதே நேரத்தில் இவன் இருக்க போய் தானே சொல்லிக்கிட்டு இருக்கான், இவனை இல்லாம ஆக்கிடுவோமே. இவன் பஞ்சம் வருது, பஞ்சம் இருக்குன்னு சொன்னதுனாலதானே இவன் என்ன செஞ்சிருச்சு, எலியா சொன்னதுனாலதான் பஞ்சம் வந்துச்சு. இவனை அழிச்சுட்டா. அதுதான் ஆசிரமத்துல என்ன, இவன் இருந்தா என்ன அவனை சொல்லிட்டு இருக்கான்ல, இவனை இல்லாம ஆக்கிடுவோம். அப்ப யோசிச்சு பாக்குறாங்க, நல்லா கவனிக்கணும். இவனை என்ன செய்ய முடியாது, கொல்ல முடியாது. கொன்னா என்ன செஞ்சிடும், கொன்னா என்ன ஆகும், இந்த காலத்துல கேஸ் இல்ல, ஆசிரமத்தை எடுத்து மூடிடுவாங்க. ஏதாவது கொலை நடந்துருச்சுன்னு வந்தா ஆசிரமத்தை என்ன செஞ்சிருவாங்க, எடுத்து மூடிடுவாங்க. அடிச்சாங்க பிடிச்சாங்கன்னாலும் அது வேற மாதிரி என்ன செய்யும், பிரச்சனையாகும். இது சேர்ந்த ஆபிரகாமுடைய நாட்கள்ல, எங்க பரவலாதனுடைய நாட்கள்ல நடக்கிற மாதிரி கதை தான் இதுவும். அவன் என்ன செஞ்சு பாக்குறாங்க, பாம்பு விஷத்தை கொடுக்குறாங்க, மலையில இருந்து தள்ளி விடுறாங்க. எதுலயும் அவனை கொல்ல முடியலன்னு உடனே இறுதி முடிவு என்னது, நாடு கடத்துவது. அதுதான் இன்னைக்கு ஆசிரமத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா எல்லாம் என்ன செஞ்சிருச்சு. ஆமா, எந்த விசுவாசி அவங்களோட தொடர்பு வைக்காதீங்க. என்ன தப்பு சொல்லு சார், என்ன தவறு செஞ்சோம், தவறு செஞ்சவனா உள்ள இருக்கான். எப்படி தவறு செய்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, உள்ள இருக்கிறாங்க. அப்படி அப்ப இது என்னது, இது ஒரு சதி திட்டம், மிகப்பெரிய சதி. எப்படி
இவரை வந்து வெளியே துரத்துனா என்ன வழி? இப்போ உள்ள விடாம ஆகிட்டோம்னா அதை செஞ்சிடும். எப்படி இவர் யார்கிட்ட போய் பேசுவாரு, எந்த விசுவாசிக்கு பேச விடாம இருந்தா செஞ்சிடலாம். அதுதான். அப்ப எல்லா காலங்களும் அப்ப கடவுளுடைய பிள்ளைகளை எப்படியாவது என்ன செய்யணும்? இது இப்ப இல்ல, இதுதான் ஆதியிலிருந்து பிசாசனுடைய சதித்திட்டமாக இருக்கிறது.